வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா, டெக்ஸர் லூமிஸ் அப்படிங்கிறவரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. மற்றும் ரைபேக், அதே மாதிரி டேமியன் சாண்டா, இவங்களெல்லாம் டபிள்யூடபிள்யூவில் பார்த்துருப்பீங்க. இவங்களுடைய தற்போதைய சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் முதலாக வந்திருக்கவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரஸ்லிங் செய்யலை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் எல்லாருக்குமே டேமியன் சாண்டா அப்படிங்கிற ரெஸ்லரை பற்றி தெரியும். கோடி ரோட்ஸ் இப்போ டபிள்யூடபிள்யூவில் எவ்வளோ வீக்காக இருக்கிறாரு. ஒரு காலத்தில் கோடி ரோட்ஸும் டேமியன் சாண்டாவும் சேர்ந்து ஒரு டாக் டீமாக இருந்திருக்கிறாங்க. சாம்பியன்ஷிப் எதுவுமே வெற்றி பெறலை அப்படின்னாலும் ரெண்டு பேருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா பயங்கர லூட்டிலாம் அடிச்சிருக்கிறாங்க. இதில் தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு பிரிவு ஏற்பட்டு டேமியன் சாண்டா மணி இந்த பேங்கை வின் பண்ணார். அந்த கஸ்டமைட் மணி இந்த பேங்க் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ப்ரௌன் கலரில் இருந்திருக்கும். பூட்டெல்லாம் போட்டு வச்சிருப்பாரு. கோடி ரோட்ஸ் வந்து மறுபடியும் ஆற்றுல தூக்கி போட்டுருவார், குளத்தில் தூக்கி போட்டுருவார், இன்னொரு கடலில் தூக்கி போட்டுருவாரு. அந்த மணி இந்த பேங்க் வச்சிருக்க ஒரு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் தான் டேமியன் சாண்டா. இதை தவிர்த்து ஒரு ஃபேமாக ஆனதுன்னு கேட்டிங்கன்னா, மிஸ்ஸு கூட சேர்ந்து மிஸ்டாவ் அப்படிங்கிற கேரக்டர் பண்ணார். டேமியன் மிஸ்டாவ்னு சொல்லிட்டு மிஸ்ஸு மாதிரியே பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி பண்ணுவார். அதனால் ரசிகர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு கிடச்சிது. மிஸ்ஸை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறமா டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா அவரை காட்டவே இல்லை. ஒரு வருஷத்துக்கு அப்புறமா ஒரு ஆளை காட்டினாங்க. ஆக்சுவலி ஒரு காட்டுறதுக்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா, அப்போ வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து மாறிட்டு இருந்தது. அப்போ இருக்கிற ரிசர்ச்க்கெலாம் வாய்ப்பு கொடுக்க வேண்டிய நிலைமை இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இவங்க டாக் டீமாக இருக்கும்போது மிஸ் இருந்ததுனால இவருக்கு வாய்ப்பு கிடைச்சிது. மிஸ்ஸை விட்டு போனதுனால டேமியன் சாண்டாவை பெருசாக காட்டுறதுக்கு விரும்பலை. அதாவது நல்ல வரவேற்பு ரசிகர்கள் மத்தியில் இருந்தும் டபிள்யூடபிள்யூ ஒழுங்காக காட்டலை. ஸோ அதனால் டேமியன் சாண்டா பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் இருந்தார். கொஞ்ச நாள் கழிச்சு டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிறோம், புது ரெஸ்லர்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறோம், அதனால் ஒரு சில ரெஸ்லர்ஸ் நாங்கள் ரிலீஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதில் இவரோட பார்ட்னரான கோடி ரோட்ஸும் இருந்தார். ஸோ இதே மாதிரி ஒரு சில பேரை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது டேமியன் சாண்டா சரின்னு சொல்லும்போது அவருடைய பேரும் வந்துருக்குது. ஸோ அதனால் அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா சின்ன ரெஸ்லிங் கம்பெனிஸ்லாம் போய் பார்த்து அவருக்கு பெரிய வாய்ப்பு கிடைக்கல. அவர் கேட்ட சேலரி கிடைக்கல. அதனால் ஆக்டர் ஆகிட்டார். 10 படங்கள் பண்ணியிருக்காரு. ஒரு சின்ன கெஸ்ட் ரோல் மற்றும் குணச்சித்திர கேரக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி படம்லாம் நடிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சர்ச்சில் வந்து கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா பணி புரிஞ்சிருக்கிறாரு. அவர் பேசிக்கலி பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்தவன் அப்படிங்கிறதுனால சர்ச்சில் பியானோலாம் நல்லா வாசிப்பார். ஸோ அது மட்டும் இல்லாமல் மீண்டும் ரெஸ்லிங் கெரியருக்கு வரணும்னு சொல்லிட்டு GCW அப்படிங்கிற ரெஸ்லிங் கம்பெனி இருக்குது. இப்போ கூட அவர் அங்கே தான் சண்டை போட்டுட்ருக்காரு. GCW அப்படிங்கிற ரெஸ்லிங் கம்பெனியில் டேமியன் சாண்டா அப்படிங்கிற பேரில் சண்டை போடுறதுக்கு போனார். ஸோ அந்த ரெஸ்லிங் கம்பெனி பார்த்தீங்கன்னா அவருக்கு ஓரளவுக்கு செட் ஆயிடுச்சு. ஸோ இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா GCW அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு ரெஸ்லிங் கம்பெனியில் தான் பார்த்தீங்கன்னா டேமியன் சாண்டா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் ஒருவேளை நான் டேமியன் சாண்டாவை பார்க்கணும், அந்த தீ மியூசிக்கெலாம் கேட்டுருக்கீங்களா, லேலூயா லேலூயா அந்த கிறிஸ்தவ பாட்டிலே இருக்கும். ஸோ அவர் பியூர் அந்த கேரக்டர்லேயே பார்த்தீங்கன்னா, அதாவது பழைய கேரக்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங்லாம் பார்த்துருப்பீங்களா ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். அந்த கேரக்டரில் தான் வந்து இப்போ GCWவில் சண்டை போடுறாரு. சில பேர் என்கிட்ட கேட்டீங்க, எலாய்ஸ் அப்படிங்கிற கேரக்டரும் இவரும் ஒன்றா பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிறாங்கன்னு. ஆக்சுவலி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்தாலும் ரெண்டு பேரும் வேறு கேரக்டர். டேமியன் சாண்டா வந்து வேறு, எலாய்ஸ் வந்து வேறு. இப்போ ரெண்டு பேருக்கு ஒற்றுமையான விஷயம் என்னென்னா, ரெண்டு பேருமே இப்போ டபிள்யூடபிள்யூல இல்லை. அடுத்த செய்தி நம்ம டெக்ஸர் லூமிஸை பற்றி பார்க்கலான்னு நினைக்கிறேன். பார்க்கறதுக்கே அப்பாவி போல் இருக்கும் இவன் தான் டெக்ஸர் லூமிஸ். இவரை பொறுத்த வரைக்கும் மௌன குரு தான். பார்க்கறதுக்கு ஒரு அண்டர்டேக்கரோட லுக் இருந்தாலும் இவர் வந்து டம்மி தான் போல் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தோன்னே கேட்க முடியாது. ஆனால் அவருடைய செய்கை எல்லாம் டம்மியாக தான் இருக்கும். டபிள்யூடபிள்யூ ஆளை பார்த்தீங்கன்னா 2022 வந்து வந்தார். 2023 வந்தாரா, 2022 தான்ப்பா வந்தார். வந்ததுக்கப்புறமா மிஸ்ஸு கூட சேர்ந்து ஒரு ஸ்டோரிலாம் போனார். ஆனால் டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறமே ஒரு ரெக்கார்டில் மிஸ்ஸு கூட 2 ஸ்டோரிலையும் போனார், தோக்க தான் செஞ்சார். வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கல. ஆக்சுவலி 2021 டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா பஞ்சத்தில் இருக்கும்போது NXTயில் இருக்க ஒரு சில சூப்பர் ஸ்டார்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க. ஆக்சுவலி டெக்ஸர் லூமிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மல்யுத்த வீரர். ஸோ அவருக்கும் இந்தியாவுக்கும் சேர்ந்து கல்யாணம்லாம் பண்ணி விட்டது, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் NXTயில் பண்ணி வியூவர்ஷிப்பை அதிகப்படுத்தினாங்க. ஆனால் டபிள்யூடபிள்யூடைய பற்றாக்குறை காரணமாக டெக்ஸர் லூமிஸை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு டபிள்யூடபிள்யூ வந்ததுனால டெக்ஸர் லூமிஸை பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வேறு வழியே இல்லாமல் டெக்ஸர் லூமிஸும் டபிள்யூடபிள்யூ விட்டு போயிட்டார். அதுக்கப்புறமா ட்ரிபிள் H வந்ததுக்கப்புறமா அவருக்கு தேவையான ஒரு சில பேர் ஏற்றுக்கிட்டாங்க. அப்படி தான் டெக்ஸர் லூமிஸை மீண்டும் டபிள்யூடபிள்யூக்கு ஏற்றுக்கிட்டாங்க. அவருக்கு சேலரிலாம் ஃபிக்ஸ் பண்ணி டெக்ஸர் லூமிஸ் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு வரும்போது அவருக்கு இன்ஜுரி இருந்திருக்குது. இன்ஜுரியோட டபிள்யூபியில் சண்டை போட்டிருக்காரு. அதனால் காயம் பெருசாகிடுச்சு. வழக்கமாக டபிள்யூபிள்யூ பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் செக் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங் கெரியருக்கு வர வைப்பாங்க. ஆனால் டெக்ஸர் லூமிஸை செக் பண்ணல. இப்போ இதே தான் பிரான் ஸ்ட்ரோமனுக்கும் செக் பண்ணல, டெக்ஸர் லூமிஸுக்கும் செக் பண்ணல. அவங்க அழகாக நைஸாக என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா, இன்ஜுரியோட டபிள்யூபியில் சண்டை போட்டுட்டு எனக்கு சண்டை போட்டதுனால தான் இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஒருவேளை செல்லுபடி ஆவாட்டாலும்
அதாவது மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து இது ரெஸ்லிங் தானே மேக்ஸிமம் செட் ஆகாது. அப்போ WWE தான் அவங்களுடைய இன்சூரன்ஸில் அவங்களுடைய காசு கொடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த ரெஸ்லருக்கு இன்ஜுரி எடுத்து செலிப்ரேட் பண்ணி இருக்கும். இந்த மாதிரி டெக்ஸர் லூமிஸும் பிரான் ஸ்ட்ரோமனும் பார்த்தீங்கன்னா சொந்தமாக இன்ஜுரியை வச்சுக்கிட்டு WWE சண்டை போட்டதுனால தான் எனக்கு இன்ஜுரின்னு சொன்னதுனால WWE கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால் டெக்ஸர் லூமிஸை பார்த்தீங்கன்னா எப்பா நீங்கள் நீ போயிட்டு இன்ஜுரிலாம் க்யூர் ஆனதுக்கப்புறம் வா, அதுக்கப்புறம் நான் ஏற்றுக்கிறேன், உன்னை ரிலீஸ்லாம் பண்ணலை, டபிள்யூவில் தான் வச்சுக்கிறேன், ஆனால் செலவெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் விட்டாங்க. ஆனால் பிரான் ஸ்ட்ரோமனுக்கு இந்த வாய்ப்பு இல்லை. ஏன் தெரியுமா? பிரான் ஸ்ட்ரோமன் வந்து சரியாக அவருக்கு இன்ஜுரியும் இருந்துருக்குது, ஆனால் சண்டை போடும்போது அந்த இன்ஜுரி வந்து பெருசாகிட்டு லைவாக பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் எல்லாம் பார்க்குற அளவுக்கு அவரோட இன்ஜுரி வந்து ரியாலிட்டிக்காக இருந்திருக்குது. அதனால் WWE பார்த்தீங்கன்னா சரி பிரான் ஸ்ட்ரோமனுக்கு இன்சூரன்ஸ் கொடுத்துட்டோன்னு சொல்லிட்டு அவங்களுடைய WWE இன்சூரன்ஸை கொடுத்து அவங்க காசு கொடுத்து சர்ஜரி பண்ண வச்சுட்டாங்க. பட் ஆனால் டெக்ஸ்டர் லூமிஸ் கையிலேருந்து காசு கொடுத்து சர்ஜரி பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் என்னமோ தெரியல, டெக்ஸ்டர் லூமிஸுக்கு இப்போ சரியாகி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 மாதம் ஆயிடுச்சு. ஆனால் மெயின் ஷோவில் காட்டாமையும் டாக் ஷோவில் காட்டாமையும் இருப்பா பொறுப்பா மெதுவாக கூப்பிடுவோம்ல, நீ பண்ண காரியம் சும்மாவா, எங்ககிட்டயே விபூதி அடிக்க பார்த்தல அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. போகிற போக்க பார்த்தா WWE கூடிய சீக்கிரம் ஒரு சில பேர் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து டெக்ஸ்டர் லூமிஸும் அடங்குவார் நினைக்கிறேன். போகிற போக்க பார்த்தா அப்படி தான் தெரியுது, பார்க்கலாம். ஸோ அடுத்தது ஃபைனலி நம்ம ஃபீட் மீ மோர் ரைபேக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏடபிள்யூக்கு போவார், WWE பக்கம் போவார், GCW போவார், அங்கே போவார், இங்கே போவார்னு சொல்லிட்டு எங்கேயும் போகாமல் யூடியூப்பில் வெல்கம் டு கிரிகாலன் ஷோ அப்படிங்கிற மாதிரி என்ன மாதிரி பொழப்பு போட்டுறவர் தான் நம்ம ரைபேக்கு பொறுத்த வரைக்கும் அவர் நல்ல அத்தன்டிக்கான பாடி ஷேப் உள்ளவர், நல்ல அத்தன்டிக்காக பார்த்தீங்கன்னா சொட்டை விழுந்தவர், அழகாக மொட்டையெல்லாம் அடிச்சிருப்பார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரைபேக்கு பாசிட்டிவாக இருந்தாலும் ரைபேக் பார்த்தீங்கன்னா இப்போ சண்டை போடுறது இல்லை. அதுக்கு காரணம் தவளை தன் வாயால் கெடும், ரைபேக் தன்னுடைய அடியால் கெடுவார். ரைபேக் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்லர் அடிக்கும்போது உண்மையாட்டுமே அடிப்பாருங்க. அடிக்கிறதுல அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிஏ வந்துடும் போல இருக்குது. அந்த அளவுக்கு சரியாக அடித்ததுனால ஒரு சில ரெஸ்லர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்கு பெரிய வாய்ப்பு அப்படிங்கிறது சிஎம் பாங்கிட்ட இருந்து ஆரம்பித்தாங்க, ஜான்சன் கிட்ட முடிச்சாங்க. சிஎம் பாங் ஜான்சன் எல்லாருமே ஒரு அடிக்கிற அடியெல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது, ப்ரோ ரெஸ்லிங்னா அவருக்கு என்னன்னு தெரியுமா, ப்ரோ ரெஸ்லிங்கில் எப்படி சண்டை போடணும் தெரியுமான்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வாய்ப்பை கம்மி பண்ணாங்க. மீண்டும் ரைபேக்கை பார்த்தீங்கன்னா WWE அனுப்பிவிட்டாங்க. மீண்டும் வரும்போது அவருக்கு மீண்டும் வாய்ப்பு அடைச்சாங்க. இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்லாம் கொடுத்தாங்க. கொடுக்கும்போதாச்சும் ஒழுங்காக இருக்க வேண்டியதானே, வாய்ப்பை தவற விட்டுட்டு மொக்க பண்ணிட்டு இருந்தார். பால் ஹேமன் மூலியமாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முன்னேறி இருக்கிறாங்க. பால் ஹேமன் காய் இஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பால் ஹேமன் காயாக இருந்து ஒருத்தர் நாசமாக போயிருக்கிறாருன்னு நம்மளுடைய ரைபேக் தான். பால் ஹேமன் காயாக இருந்தும் 10 பைசாவுக்கு பிரோஜனம் இல்லாமல் இருந்திருக்காரு. பால் ஹேமன் எப்போ இவனை வச்சுலாம் 10 பைசா பிரோஜனம் இல்லை, நான் ப்ராக் கூடயே பேருன்னு சொல்லிட்டு ப்ராக் கூடயே போயிட்டார் அந்த டைமில். இப்போ பார்லிமெண்ட்டில் இப்போ ரைபேக்கை பொறுத்த வரைக்கும் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கிரேட் கிரிகாலன் ஷோ அப்படிங்கிற மாதிரி ரைபேக் டிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிருக்காரு. ஸோ அதில் அவர் சாப்பிட்ற பர்கரை பற்றி மற்றும் ஒரு சில ரெஸ்லர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்தாங்கன்னா அவங்கள எப்படிலாம் கண் கொண்டு பார்க்கணும், அவங்களுடைய ஜட்டியை பார்க்கணும், அந்த மாதிரி கேவலமான விஷயங்களை பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் சொல்லிட்டு இருக்கிறது தான் ரைபேக்கோட தொழிலாக வச்சிருக்கிறாரு. ஸோ கிட்டத்தட்ட அடல்ட் கண்டென்ட்டான விஷயம் தான் நிறைய பார்த்தீங்கன்னா ரைபேக் போட்டுட்ருக்கிறாரு. ஸோ ரைபேக்கோடைய பொழைப்பு இப்போ யூடியூப்பை நம்பி தான் இருக்குது. ரெஸ்லிங் கரியர் பக்கம் போல சொல்ல மாட்டேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா GCW நான் சொன்னோம்ல ரைபேக்கு, அந்த GCWக்கு போய் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டார். ஒரு மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபா கேட்டிருக்காராம். எங்களால் முடியாது, WWE காஸ்ட்லியாக இருக்கீங்களப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு மேட்ச்சுக்கு சண்டை போட கூப்பிட்டுட்டு அந்த மேட்ச்லேயும் சண்டை போடாமல் இப்போ அனுப்பிவிட்டாங்க. ரைபேக் எனக்கு தெரிஞ்சு சின்ன ரெஸ்லிங் கம்பெனியில் போய் சண்டை போடணும்னு ஆசைப்பட்டாருன்னா ஃபஸ்ட்டு சேலரியை கம்மி பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்டமேனிக்கு அத்தனை லட்சம் வேணும் இத்தனை லட்சம் வேணும்னு கேட்டால் எவன் கொடுப்பான்? நானாக கொடுப்பேன்? WWE கொடுப்பான்? எவனும் கொடுக்க மாட்டானே. அவருக்கு என்னமோ மனசில் ரோமன் ரெயின்ஸ் நினைப்பு போல இருக்குது. இப்போ கூட சமீபத்தில் சொன்னார், ரோமன் ரெயின்ஸ்லாம் என் கூட சண்டை போட வந்தானா அவனோட அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் தூக்கிடுவேன்னு. ரைபேக் முதல்ல WWE வந்து உங்களை தூக்கணும் அவங்க கம்பெனிக்கு, அதுக்கப்புறம் தான் ரோமன் ரெயின்ஸை தூக்கிறதை பற்றி நீங்கள் யோசிக்கணும்.